சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். பேஷண்ட் இறந்துட்டாங்கம்மா. என்ன டாக்டர் சொல்லுறிய? டாக்டர் என்ன டாக்டர் சொல்லுறிய? ஆமாம்மா, அவங்களுக்கு ரொம்ப வயசுனால பாய்சன் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், பட் காப்பாற்ற முடியல. கவுண்டர்ல பில் பே பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துக்கிடுவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ள ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸில் பாடி கொண்டு போங்க. ஆம்புலன்ஸுக்கும் பில் பே பண்ணிடுங்க. ஓகே சார், ஓகே. என்னங்க என்னங்க, நான் உங்களை எப்போ பார்ப்பேன்? ஆம்புலன்ஸில் எல்லாரும் போக இடம் காணாது. ஒரு 2 அல்லது 3 பேர் தான் போக முடியும். ஓகே சார், ஓகே, நாங்கள் பார்த்துக்கிறோம். குரு, நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு போ. நான் மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு மாமாயை கொண்டு வரேன். அண்ணே, நானும் உன் கூட இருக்கேன். ரமணிமா, நீ குரு அண்ணா கூட போ, நான் அப்புறமா வாரேன், சரியா? சரிம்மா. இதனால் தெரிவித்துக் கொள்ளவிருப்பது என்னவென்றால், விவசாயி சுப்பையா அவர்கள் பாம்பு கொத்தி காலமானார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கா, திரிஷா என் காலேஜ் வரல. உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணாளா? எனக்கு எங்க தெரியும் அவ காலேஜ் வரலன்னு. எனக்கு ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. முத்துமாரி, திருஷா என் காலேஜுக்கு வரலன்னு கேளாம் தமிழ்நாள்கிட்ட. இல்லை, உனக்கு வேற வேலையே இல்லையே. எப்பவும் அந்த பிள்ளைய பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பியோ? இப்ப கேட்டு சொல்லியே மாட்டிய, ஓர நடிக்காத. கேக்கேன், உனக்கு போய் ஃப்ரெண்டா வச்சிருக்கோம்ல, வேற வழி. கேக்கேன். தமன்னா, தமன்னா. இல்ல, ஏன் முத்து சொல்லு. திரிஷா என் காலேஜுக்கு வரல. அவளு கல்யாணம் அதான் வரல. எந்த தமன்னா சொல்ல, உண்மையா? பின்ன எனக்கு எங்க தெரியும் அவன் ஏன் காலேஜ் வரலனி? நாங்களும் அதே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கோம். அவன் ஏன் காலேஜ் வரலனி நீ எங்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது. எதுக்கு இப்படி சாடுகா? இல்லை சூர்யா, உனக்கு என்ன தமிழ் அண்ணன் ஆசிட்டு இருக்கா பத்துக்க. அவ காலேஜுக்கு ஏன் வரலன்னு யாருக்குமே தெரியலையா. நீனே ஃபோன் பண்ணி பாரு. யானி, நான் ஃபோன் பண்ணாலும் இப்போ அவள் ஃபோன் எல்லாம் எடுக்க மாட்டா பத்துக்க. ஃபோன் எடுக்க மாட்டேன்னு தெரியல வெண்ண. அதுக்கு முன்னாடி திரும்ப தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா உண்மை நீ திருந்தவே மாட்டான்னா திருந்தவே மாட்டா. திருஷா எல்லாத்தையும் ரொம்ப போர் அடிக்கு பத்தியா? ஆமா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. அவ காலேஜுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருக்க மாட்டேன். சாரும் வரல பாரு. நீ ஏன் சாரை தேடா? நம்ம சார்லாட்டி எருமை போட்டியங்க. வீட்டில் போய் கொடை கொடுப்போம் 2-3. ஏன் எருமை காலேஜுக்கு வரல நீ? ஆமாம் மக்கா, கான்ஃபரன்ஸ் காலில் அவளுக்கு 2-3 திட்டு கொடுப்போம். சரி சரி. எக்கா, எல்லாரும் சீக்கிரம் இறங்குங்க. எக்கா, எல்லாரும் சீக்கிரம் இறங்குங்க. மசன்னு நிப்பாவ. ஆமா, நீ படிக்கட்டுல நின்னா பஸ் நின்னதான் டக்குனு கீழே இறங்கிட்டேன். நாங்க அப்படியா? எல்லாரும் இறங்கியாச்சு. வண்டி போட். அம்மா, என்ன பெரிய ஆஸ்பத்திரி! பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு ஆஸ்பத்திரி. சரிக்கா, உள்ள போய் பார்ப்போம். சுப்பையா எங்க இருக்காருன்னு கேட்போம். பாத்தியா மேகலாம், ஆஸ்பத்திரி மாதிரியே இல்லை. என்ன வாசமா இருக்கு பத்தியா இந்த ஆஸ்பத்திரி.
ஏச்சா பெரிய பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் இப்படி தான் கொஞ்சம் மாசமாக இருக்கும். என்னத்தை போடுவாங்களோ தெரியல, பார்த்துக்கிடுங்க. ஏக்கா அங்கே சுப்பையானு ஒரு ஆளை பாம்பு கொத்தி அட்மிட் பண்ணியிருந்தல, அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க இறந்துட்டாங்க மேடம். இப்போ தான் அவங்கள ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. என்ன சொல்றியக்கா? ஆமாம் மேடம். ஏக்கா வெள்ளக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா. அவியலா இல்லை வேற யாருமானே? பாம்பு குத்தி அட்மிட் ஆனவங்க தானே மேடம். இப்போ தான் ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஆ சரி அக்கா, சரி. ஏக்கா கதையை கேட்டியல, வசந்தி அக்காளுக்கு அப்பா இறந்து போனவளாம், பார்த்துக்கிடுங்க. ஐயே, இது நம்ம என்ன பண்ண, எங்க போவ? ஏக்கா இதுவரை வந்துட்டோம்ல, அதில் வசந்தி அக்கா வீடு வரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமா மேகலா, பாத்திமா சொல்லதான் கரெக்டு. பார்த்துக்க, இதுவரை வந்துட்டான்னு பார்க்காம போனா எப்படி சொல்லு? இறந்துட்டான்னு வேற நியூஸ் தெரிஞ்சாச்சு. நீ பார்க்காம போனா நல்லாவா இருக்கும்? போய் பார்த்துட்டு போறோம், ஒரு 8 போய் பார்த்துட்டு அதில் வீட்டுக்கு போவோம். அதுக்கு இல்லைக்கா, என் மோவன் சின்னவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான், அவள் காலேஜ் போயிட்டு வருவா, தேடுவாவ. பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன். ஏக்கா எங்கள் வீட்லேயும் அப்படிதான்க்கா, தமனா காலேஜ் போயிட்டு வருவா, சொல்லவும் இல்லை வீட்டில். ஃபோன் பண்ணி சொல்லிவிடலாம் மேகலா. சரிக்கா, அப்போ பார்த்துட்டு நேரங்காலம் வீட்டுக்கு வந்துடுவோம். ஏக்கா நீங்களாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாரேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன மேகலா வேலையா சொல்லு? அது ஒன்றும் இல்லைக்கா, அந்த ஆஸ்பத்திரி வேற நல்லா வாசமாக இருக்குவா. பாத்ரூமுக்கு போனால் அந்த ஆஸ்பத்திரியில் தொடக்கூடிய லிக்யூடெல்லாம் வச்சுருப்பாவா. என்ன லிக்யூடுன்னு பார்த்து கொஞ்சம் வச்சு கொண்டு வரலாம்ல வீட்டுக்கு. ஆமாம், ரொம்ப சௌரியம். ஆஸ்பத்திரிக்கு வந்த இடத்துல களவு பட்டம் வாங்க வந்திருக்கா. ஒழுங்க வா, எங்க கூடால. உங்களுக்கு பொறாம. ஆமாம், நீ வா, களவாங்க போகிறதுல எங்களுக்கு பொறாம. வா மேகலை, அங்கே கிளம்புவோம். நேரங்காலம் வீட்டுக்கு வரணும்.